இது வந்து ஸ்கொயர் டியூப் மெலிசா இருக்கும். என்னன்னா பேனருக்கு யூஸ் பண்ணுவீங்க கரெக்டா, பேர் போர்டு எல்லாம் வைக்கிற பேனருக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது இன்னும் மெலிசா வாங்குவீங்க. சோ அதுல எல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா டாக்கா மெத்தட்ல வெல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சீங்க அப்படின்னா ஓட்ட விழாது. நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியது, ஸ்ட்ரைட்டா வெல்டிங் அடிச்சுக்கிட்டே வர வேண்டியது. அப்பெல்லாம் அடிச்சீங்கன்னா டெஃபினட்டா பைப் ஐட்டங்கள் எல்லாம் ஓட்ட விழுங்க. கொஞ்சம் திக்னஸா இருக்கிற பைப்பே ஓட்ட விழுந்துரும்னா பாத்துக்கோங்களேன். அப்ப மெலிசா இருக்கிற பைப்பை நீங்க எப்படி வெல்டிங் அடிக்க முடியும்? சோ நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா இன்னொரு வெல்டிங் பிகினர், அதாவது ஆரம்ப நிலைமையில கத்துக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் புடிச்சு போய் நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்றீங்க. அன்பார்ச்சுனேட்லி என்னால உங்களுக்கு வந்து நேரடியா வெல்டிங் வேலை சொல்லி தர முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்போதைக்கு நம்ம ஒர்க் ஷாப் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா நான்